ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அவல் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னா டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் பூரி. இந்த பூரி வந்து ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சைட் டிஷ் கூட இதுக்கு வேண்டாம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு கப் அளவு வந்து அவல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ அவல் நான் வந்து இன்றைக்கி வந்து ரெட் கலர் அவல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒயிட் கலர்னா ரெட் கலர் அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அவல் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியான அளவு வந்து தண்ணி இந்த மாதிரி தெளித்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி தெளித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒயிட் கலர் அவல் சேர்க்குறதா இருந்தால் ரொம்ப கம்மியான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா ஒருக்கா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். அது வரையும் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றிருந்த தண்ணி எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணி வந்து தெளித்து சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அந்த அவல் எல்லாம் நல்லா வந்து மேஷ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் வந்து ரெட் கலர் அவலை விட ஒயிட் கலர் அவல் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இப்போ நான் இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு வந்து கோதுமை வந்து சேர்த்துருக்குறேன். எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து மற்ற மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு வந்து கடலை மாவும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நான் ஏற்கனவே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 சின்ன பல் பூண்டு, அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இப்போ நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். நம்ம சேனல்லே நிறைய அவல் ரெசிபி, நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக வந்து ஓமம் எடுத்துருக்கிறேன். ஓமத்தை வந்து இந்த மாதிரி கையை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் இதில் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் நம்ம வந்து சேர்த்துக்கக்கூடாது. நமக்கு அந்த அவல்லே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் அந்த நம்ம சும்மாவே தண்ணி சேர்க்காமலே நல்லா வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடான எண்ணெயாக தான் நம்ம சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். நமக்கு வந்து சப்பாத்தி மாவோட இது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும். நம்ம நார்மலாக கோதுமை மாவில் பண்ணுற சப்பாத்தி மாவோட கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இந்த அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து ஆட் பண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் இந்த மாதிரி ஹார்டாக தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து நமக்கு வந்து சாஃப்டாக இருக்காண்டா. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம இதிலேருந்து சின்ன சின்ன பால்ஸ் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த ரொம்ப பெருசாக பிடிக்க வேண்டாம். இந்த அளவில் வந்து பால்ஸ் வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராக்லாம் இல்லாமல் ஸ்மூத்தாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ரவுண்டான ஒரு ஷேப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு மேலே ஒரு பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எதுவும் தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு பேனில் சூடாக ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ஆயில் வந்து இந்த கரண்டியை வச்சு மேலே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு நல்லா வந்து பொங்கி வரும். பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா, நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். நல்லா வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். இதுக்கு வந்து சைடிஷ் கூட தேவைப்படாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துடலாம்.
இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அந்த சப்பாத்தி கட்டை கூட நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி கையை வச்சு கூட நம்ம வந்து ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டு நம்ம இதையும் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக இது வந்து செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருக்கா செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் செய்வீங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு. அது மட்டும் இல்லை டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வந்து ஒரு ஹோல்ஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நல்லா கட்டியான ஒரு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.